விவசாயம் முதற்கொண்டு எல்லா வேலைகளிலும் இந்த இந்திக்காரர்கள் நுழைந்து விட்டார்கள், ஆகவே தமிழர்களின் வேலை வாய்ப்புகள் பறிபோகுது அப்படின்னு ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் பேசி கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் சட்ட திருத்தம் அப்படின்றது நம்மளுடைய தமிழகத்துல அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் இந்திக்காரர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். பிஜேபி வந்து ஈஸியாக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக தான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத அப்பட்டமாக தெரியுதா இல்லையா? இந்த வாக்காளர் திருட்டு மூலமாக இங்க வந்து இந்திக்காரர்களின் ஓட்டுக்களை இங்க வந்து நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை தான், அடுத்த முயற்சியை தான் இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீமானவர்கள் இந்த 1.5 கோடி வாக்காளர்களுக்கு நிச்சயமாக வட இந்தியர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது, அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும், தங்கட்டும், சாப்பிடட்டும், எல்லாம் பண்ணட்டும், ஆனா வாக்கு அவனுடைய ஊர்ல போய் போடட்டும் அப்படின்னு எதிர்ப்பை மிகவும் வலிமையாக தெரிவித்திருக்கிறார். போன வருடம் அவங்க தேர்தலில் ஒடிசால பாஜக ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக அமித்ஷா மேற்கொண்ட பரப்புரை என்ன அப்படின்னா, ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா, ஆகவே பாய் பாய் பாண்டியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாஜக கையில் எடுத்தது. சீமானவர்கள் ஒரு விஷயம் சிம்பிளா சொல்றாரு, என்ன அப்படின்னா இங்க வந்து சப்போஸ் இந்த 1.5 கோடி பேருக்கு வாக்காளர் பட்டியலை சேர்த்துட்டாங்க, அவனால ஓட்டு போட முடியுது அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய தமிழர்கள் சிறுபான்மைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுவார்கள். அன்னைக்கு எப்படி இலங்கையில வந்து எங்களுடைய தமிழ் மக்களை சிங்களவன் வந்து ஒடுக்கி விரட்டி அடித்தானோ, நாளைக்கு அதே நிலை இந்திக்காரர்களால் தமிழர்களுக்கு ஏற்படும் நிலை உருவாகும். ஆகவே இங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். அப்போ வந்து கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சீமானை பற்றி தேசிய அளவில் பேசும் கட்சிகள் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் அல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். சீமானவர்களினுடைய இந்த விஷயத்தை மொழிபெயர்த்து ஏதாவது ஒன்று பண்ணி சோஷியல் மீடியாவிலேயோ அல்லது இருக்கக்கூடிய ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பல சமூக வலைத்தளங்களில் நீங்கள் வந்து காணொலியாக கொண்டு போய் பதிவிடுவதன் மூலம் உலகம் தழுவி சீமானவர்களினுடைய அரசியல் சரிதான் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆகவே இதை வந்து எந்த ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரர்களும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னங்க வாய்ப்பு கிடைச்சது, இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, சீமானவர்கள் பேசிய 2 நிமிட காணொலி வந்து மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பாஜக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் சிறப்பு சட்ட திருத்தம் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா 68 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 28 லட்சம் பேரை புதிதாக அவங்க சேர்த்துருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த 68 லட்சம் பேரை வந்து நீக்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக கடந்த சில மாதங்களாக மாறி இருக்கு. அதில் குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, இஸ்லாமியர்கள், பெண்கள், அந்த மாதிரி, அதாவது யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்கு போட மாட்டாங்கன்னு தெரியுது அவங்கள எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விஷயமாக அவங்க கரம் வச்சு நீக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் உலகளாவிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த எஸ்ஐஆர் சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலும் அமல்படுத்தப்பட்டால் தமிழர்களின் நிலை என்னவாக போகுது, அடுத்து தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவது உறுதி, நான் ஆட்சியை பிடிச்சிருவேன், ஆனால் தமிழர்கள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமானவர்கள் அடித்து சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகவே அவங்கெல்லாம் வரட்டும், இங்கே இருக்கட்டும், வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும். இதையே ஆனால் முதல்ல நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சது. ஏன்னா எங்களுடைய தமிழர்களின் வேலையெல்லாம் பறிப்போகுது, அந்த வேலைகளை இவங்க பார்க்குறாங்க, விவசாயம் முதற்கொண்டு
எல்லா வேலைகளிலும் இந்த இந்திக்காரர்கள் நுழைந்து விட்டார்கள், ஆகவே தமிழர்களின் வேலை வாய்ப்புகள் பறிபோகுது அப்படின்னு ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் பேசி கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் சட்ட திருத்தம் அப்படின்றது நம்மளுடைய தமிழகத்துல அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் இந்திக்காரர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க, அப்படி இல்லையா பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதிக சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆகவே ஈஸியாக இங்கே தமிழகத்தில் பிஜேபி வந்து ஈஸியாக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக தான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத அப்பட்டமாக தெரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க இருக்கு. ஆகவே இதை வந்து இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்தியை தான் வந்து திணிக்க முடியல, மக்கள் மத்தியில் பல விதமாக எதிர்ப்பு வருது. அதாவது மொழி போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து தான் திராவிட கட்சியான திமுக இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆகவே அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இந்தியை இந்த தமிழ் மக்களிடையே திணிக்க முடியல. ஆனால் அட்லீஸ்ட் இந்த சிறப்பு சீர்திருத்தம் மூலயமாக, இந்த வாக்காளர் திருட்டு மூலயமாக இங்கே வந்து இந்திக்காரர்களின் ஓட்டுக்களை இங்கே வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை தான், அடுத்த முயற்சியை தான் இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஏன்னா வந்து நம்ம இன்னொரு சிறப்பான உதாரணமே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களில் பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு தரமான ஒரு சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய மோடி அவர்களாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீமானவர்கள் இந்த 1.5 கோடி வாக்காளர்களுக்கு நிச்சயமாக வட இந்தியர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது, அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும், தங்கட்டும், சாப்பிடட்டும், எல்லாம் பண்ணட்டும், ஆனா வாக்கு அவனுடைய ஊர்ல போய் போடட்டும் அப்படின்னு எதிர்ப்பை மிகவும் வலிமையாக தெரிவித்திருக்கிறார். இப்போ வந்து எல்லா கட்சிகளும், எல்லா தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள், தேசிய அளவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிக்குது. குறிப்பாக கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் கூட சீமானவர்களின் பேச்சை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுது. ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக. என்ன சொல்லுதுன்னா, சீமானவர்கள் இப்படி தமிழ்நாட்டில் பிரிவினவாதத்தை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக வந்து குறிப்பிட்டு பேசுகிறது. அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு செருப்படி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, இதே பாஜக நீங்க ஒரு வருடம் முன்னாடி போய் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒடிசால வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அவரு தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வி.கே. பாண்டியன் என்ற தமிழர். ஆகவே போன வருடம் அவங்க தேர்தலில் ஒடிசால பாஜக ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக அமித்ஷா மேற்கொண்ட பரப்புரை என்ன அப்படின்னா, ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா, ஆகவே பாய் பாய் பாண்டியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாஜக கையில் எடுத்தது. நாம் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், ஆகவே உங்களை ஒரு தமிழர்கள் இந்த இடத்துல வந்து தமிழர் வந்து ஆளலாமா அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த நவீன் பட்நாயக் அவரை ஜெயிக்க விடாமல் தோற்கடித்து பாஜக ஆட்சியை பிடித்தது. ஆகவே அங்க அவங்க பிரச்சாரம் செய்யும் போது ஒரு தமிழர் ஆளக்கூடாதுன்னு பாஜக பிரிவினைவாதம் பேசுது. அதே தமிழ்நாட்டில் வந்து பாஜக பிரச்சாரம் செய்யும் போது நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்ற மாதிரியான மடைமாற்றுதலை செய்கிறது அப்படின்றதை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து இன்னைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிக்கும் இடையே ஒரு முக்கிய சண்டையாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இதற்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் திரைப்படத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எந்த அளவுக்கு மொழிப்பற்று உடையவர்கள் அப்படின்னு, எங்களுடைய மொழிதான் சிறந்தது அப்படின்ற மாதிரியான எவ்வளோ வலிமையாக அந்த கருத்தில் நின்னாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திராவிட கட்சிகள்ல அதற்கு வாய் திறக்கவே இல்லை, எதிர்ப்பே தெரிவிக்கல. ஆனால் அந்த இடத்துல சீமானவர்கள் ஆமாம் தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஏன் அப்படின்னா அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய தாய்மொழி சிறந்ததுன்னு நான் சொல்ல, நான்
எவனுக்கு பயப்படணும் அப்படின்னு உறுதியாக சொன்னார். அதற்கு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த கட்சியை தடை செய்யணும், இவர் வந்து தேசத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படி இப்படின்னு அவர் மேலே அவதூறுகளை அள்ளி தெளித்தது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு சீமான் அவர்களினுடைய கருத்து சரியானதுதான். ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய இந்த உரிமை பறி போயிடும். இந்த வட இந்தியர்கள் வந்து ஓட்டு போட்டால் எங்களுடைய மாநிலத்திலும் அதிக வட இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களினுடைய கருத்தை இந்த இடத்துல வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திராவிட கட்சிகள் மௌனம் காக்குது. ஏன்னா இந்த இடத்துல அதிமுக கூட இருக்கிறது பாஜக. அவங்களால இந்த வட இந்தியர்களை எதிர்க்கணும் அப்படின்றத துணிந்து சொல்ல முடியாது. அதே போல் திமுக பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது காங்கிரஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி. இவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு வெளிப்படையாக பேச முடியாது. ஆகவே காங்கிரஸ்க்கு முட்டு கொடுப்பதற்காக திமுகவும் பாஜகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக அதிமுகவும் இங்கு வாய் திறக்காமல் மௌனம் சாதிக்கிறது. ஆனால் இங்கு வாக்காளர் திருட்டு அப்படின்றது நடைபெற்றதுன்னா இங்கே தேசிய கட்சிகள் காலூன்று முயற்சியில் ஈடுபடும். குறிப்பாக பாஜக அதை கையில் எடுத்து செயல்படும் என்பதை சீமான் அவர்கள் தெள்ள தெளிவாக 2 நிமிட காணொலியில் பேசியிருக்கிறார். அந்த காணொலியும் நாங்கள் இதில் வந்து இணைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் கூட இதற்கு சீமானினுடைய இந்த அரசியலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து இருக்கிறதுலே மிகவும் மொழிப்பற்று அதிகமுடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்படி கர்நாடகர்களோ அதே போல தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் கூட போயிட்டு நீங்கள் மராட்டி பேசாமல் ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அங்கே கன்னத்தில் அடித்த காட்சிகள் எல்லாம் நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு தங்களுடைய மொழியின் மீது அந்த பற்று இருக்கக்கூடியவர்கள் மராத்தியர்கள். ஆகவே அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் சொல்வது சரிதான். ஆகவே இவர் வந்து சொல்லக்கூடிய வகையில் இங்கே வந்து வட இந்தியர்கள் வந்து புகுந்துட்டாங்க அப்படின்னா எங்களுடைய மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மராத்தி மொழி பேசக்கூடிய மக்களினுடைய நிலைமையும் இப்படி தான் ஒடுக்கப்படும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு அவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறார். என்ன அப்படின்னா இங்கே வந்து சப்போஸ் இந்த 1.5 கோடி பேருக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்க, அவனால் ஓட்டு போட முடியுது அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய தமிழர்கள் சிறுபான்மைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுவார்கள். அன்னைக்கு எப்படி இலங்கையில் வந்து எங்களுடைய தமிழ் மக்களை சிங்களவன் வந்து ஒடுக்கி விரட்டி அடித்தானோ நாளைக்கு அதே நிலை இந்திக்காரர்களால் தமிழர்களுக்கு ஏற்படும் நிலை உருவாகும். ஆகவே இங்கே ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். அப்போ வந்து மக்கள் எனக்கு ஆதரவாக நிற்பாங்க. ஏன்னா தமிழர் தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு சீமான். ஆகவே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து வந்து பார்த்தோம்னா நம்ம சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு முயற்சியை ஏற்படுத்துவாங்க. ஆகவே அந்த இடத்துல நான் மக்களின் மனசுல நிலைவா தோன்றிடுவேன். ஆனால் இந்த இடத்துல பாஜக கால் ஊன்றக்கூடிய அந்த வாய்ப்பை பாஜக ஏற்படுத்தி விடும். நமக்கு வந்து நம்மளுடைய சொந்த நிலத்தையும் இழந்து சொந்த மண்ணையும் இழந்து இங்கேயும் நம்ம வந்து அகதிகளாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக உடைத்து பேசியிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாமே கவுண்டர் 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடார் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பறையன் ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து அவங்கவுங்க சமுதாயம் அப்படின்னு சார்ந்து சாதியால் பிளவுபட்டு அவங்கவுங்க சமுதாயத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கிறாருங்க. ஆனால் இருக்கக்கூடிய வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்திக்காரர்கள் நம்ம இந்தி மொழி பேசக்கூடியவர்கள். ஆகவே ஒருங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மொழியின் காரணத்தை வைத்து இவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பாஜகவுக்கு ஓட்டு போற்றுவாங்க. ஆகவே ஒடிசாவில் எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ அதே போல தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது என்பது சிரமமாக இருக்கிறது. இந்தியை திணிக்க முடியவில்லை, அதற்கு பதிலாக இந்திக்காரர்களை திணித்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று பாஜக கனவு கோட்டை கட்டுகிறது. இதனுடைய விளைவு அனுபவித்தால் தான் புரியும் என்பதை சீமான் எச்சரித்திருக்கிறார். இதை நான் எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, சீமான் அவர்களினுடைய அரசியலை கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி இந்த இவர் சொல்லுவது சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள் தேசிய அளவில். அப்போது சீமான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எதற்காக சீமான் இந்த விஷயத்தை பதிவிடுகிறார் என்ற விஷயத்தை நீங்கள் சமூக வலைத்தளத்தின் மூலமாக மொழிபெயர்த்து அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நீங்கள் வந்து இதை பதிவிட்டீர்கள் அப்படின்னா
பல பேர் தங்களுடைய ஐடியில் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத அவருடைய காணொளி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கட்டும் இல்லையா, இந்த மாதிரி பேசக்கூடிய யூடியூபர்கள், இந்த நல்ல விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய யூடியூபர்களினுடைய காணொளி இருக்கட்டும், அதற்கு கீழே சொல்லப்பட்ட இந்த விடயங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சமூக வலைத்தளங்களில் பரப்பினீர்கள் என்றால் சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் உலகளாவிய அளவில் கால் ஊன்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இந்த வாய்ப்பை நிச்சயமாக தவறவிடாமல் இந்த மாதிரியான காணொளிகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் சரி ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.